ஹாய் ஹலோ கைஸ், திஸ் இஸ் எடிட் ஸ்பைசி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பானிபூரி மசாலா. இந்த பானிபூரியை நம்ம கடையிலேருந்து தான் வாங்கி சாப்பிட்டுக்குவோம். ஆனால் அதே டேஸ்ட்டு நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு சிம்பிளாட்டு உருளைக்கிழங்கு, உள்ளி, புளி, புதினா, கொத்தமல்லி இது இவ்வளவும் இருந்தாலே போதும். சூப்பரான டேஸ்ட்ல பானிபூரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு நான் ஒரு ஜார்ல புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி போட்டதுக்கு அப்புறம் இதுல சின்ன துண்டாட்டு இஞ்சியை போட்டிருக்கேன். இஞ்சி போட்டு ஃபர்ஸ்ட் மிக்சியில நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் இதுல 2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் அதே கன்சிஸ்டன்சி கரெக்டா வரும். இதுல நம்ம இனி பொடி ஐட்டத்தை சேர்க்கலாம். பொடியில இந்த ஜீரக பொடியும் சாட் மசாலா பொடியும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதுல தேவைக்கு உப்பு, எலுமிச்சை பழத்துடன் சாறு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே எடுத்து ஓரத்துல வைக்கலாம். உங்களுக்கு வீட்டுல எவ்வளவு பேர் இருக்கா அதுக்கேற்றபடி தண்ணிய அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்க நான் 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணணும். ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி நிறைய உள்ளி போட்டிருக்கேன். உள்ளி போட்டதுக்கப்புறம் இதில் நம்ம மிளகாய்த்தூள், உப்பு, ஜீரகப்பொடி, சாட் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். உங்களுக்கு தேவைக்குன்னா இல்லை கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். இப்பவே நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பானிபூரி தண்ணி இதில் 2 டீஸ்பூன் எடுத்து ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் அப்படியே பிடிக்கணும். அதுக்கு வேண்டிதான் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க எந்த அளவு மிக்ஸ் பண்ணியாச்சுன்னு. இனி இதில் ஒரு புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இதில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச புளி தண்ணி. இந்த தண்ணியை கூட 1/2 கப் நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு சீனினாலும் சீனி போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரைனா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த நாட்டு சர்க்கரை நல்லா உருகி வரணும். பாகு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரணும். இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு, மிளகாய்த்தூள் இது டேஸ்ட்டுக்கு தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாகு நல்லா உருகி இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும். இதை நம்ம சாஸாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். புளி சாஸுன்னு இது நூடுல்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த புளி சாஸ். இப்போ இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம பானிபூரி கிட், அதாவது இந்த பானிபூரி செய்கிற அந்த இதை போட்டு நல்ல பூரியை பொரிய விட்டுக்கலாம். பூரி நல்லா உப்பி வரணும். உப்பி வருத வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்க பானிபூரி எந்த அளவு புஷ்ஷுன்னு வந்திருக்குன்னு. இதில் ஃபர்ஸ்ட் பூரிக்க நடுவில் கொஞ்சம் வாட்டை போட்டுக்கிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஸ்டஃபிங் உண்டுல உருளைக்கிழங்கு மசாலா அதை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண உள்ள தள்ளி தள்ளி விடணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு அல்டிமேட்டு நம்ம பண்ண இந்த பச்சை புளி சாஸ் தான். சூப்பராக இருந்துச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த சாஸை கொஞ்சம் இதுக்கு மேலே போட்டுக்கிட்டு இந்த சாஸையும் போட்டு இதில் ஒரு சின்ன பீஸு தேங்காய் துண்டை போட்டுக்கலாம். தேங்காய் துண்டை போட்டதுக்கப்புறம் இந்த பானிபூரி தண்ணியில் முக்கி எடுத்து சாப்பிட்டா சூப்பரான டேஸ்டான இந்த பானிபூரி ரெடி. இது குறைஞ்சது 1 மணி நேரம் தான் ஆகும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணீங்க. இப்படி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.